பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கூகுளில் சிம்பிளா ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம்னா என்னன்னு டெஃபினேஷன் பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டா? அதை நம்ம எண்ட் பண்ணிட்டு நம்ம கான்செப்ட் குள்ள போகலாம். ஸோ ப்ரோக்ராம்னா பேசிக்கா என்னதுன்னா, நம்ம ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேட் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல, ஓகேவா? அதே இங்கிலீஷால நம்மளால இங்கிலீஷ் தமிழ் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. பட் அதே லாங்குவேஜ் வச்சு நம்மளால ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைல் ஃபோனோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதாவது மொபைல் மூலமா இன்னொரு பர்சன்ட்ட பேசலாம். பட் டைரக்டா நம்மளால அந்த மொபைல் ஃபோன் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர்லலாம் நம்ம என்னன்னா டைரக்டா நம்ம பேசுறது புரியாது. ஸோ அதுக்கு புரியுற லாங்குவேஜ்ல பேசினா மட்டும்தான் புரியும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் புரியும்னா 0, 1, அதாவது பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது 0 and 1 இந்த 2 டிஜிட்டை வச்சு மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல ஃபார்ம் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு புரியும், ஓகேவா? ஸோ அந்த இஷ்யூஸை வந்து நம்ம இது பண்றதுக்காக இன்டர்மீடியேட்டா ஒரு லாங்குவேஜ் நமக்கு தேவைப்படும்ல கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நிறைய ப்ரோக்ராமிங் இருக்கு. உங்களுக்கு ஏன் பைத்தான் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மெயின் ரீசன் வந்து ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பேஸே எல்லாமே பைத்தான்ல தான் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைத்தான் படிச்சோம்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், பேக் அண்ட் கனெக்டிவிட்டி. அண்ட் தென் ஒரு வெப்சைட் பண்ணிக்கலாம், மொபைல் ஆப் பண்ணிக்கலாம், கேம் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம், ஏஐ ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம், டேட்டா அனலிட்டிக்ஸ்னா கிராஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஒரு லாங்குவேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதை விட பெனிஃபிட் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க கூட ஈஸியாக படிச்சிடும். அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, யா. ஸோ வந்து இந்த ப்ரோக்ராமை நம்ம ஒரு இடத்துல ரன் பண்ணி பார்ப்போம். அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் கொலாபுங்கிறது என்னன்னா ஒரு ஆன்லைன் கம்ஃபர்டபுள் டூல், ஓகேவா? இது வந்து ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஜஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் கொலாப்னு சர்ச் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெயில் ஐடி சைன்இன் பண்ணியிருக்கனால அந்த மெயில் ஐடி மூலமாக வந்துடும். கிளிக் நியூ நோட் புக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு நோட் புக் மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம ஒவ்வொரு நாளும் டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் நியூ கொலாப் நோட் புக் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து அதை ரீநேம் பண்ணிக்கணும், ஓகேவா? டே 1, டே 2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம டே 1, ஓகே, 17/12/2025. உங்களோட சாய்ஸ் படி உங்களுக்கு என்ன விஷ் படி எப்படி ரீநேம் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஸ்பேஸில் தான் நம்ம கோடு டைப் பண்ணுவோம். அண்ட் இந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோம். இன்னொரு கோடு செக்ஷன் வேணும்னா இந்த ப்ளஸ் கோடு கொடுத்தோம்னா இந்த மாதிரி மல்டிபிள் இது கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த டெலிட் ஐக்கான் கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ இங்கே ஷேருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் உங்களோட ப்ராஜெக்ட் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஷேரை கிளிக் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்டட்ல போயிட்டு எனி ஒன் வித் த லிங்க், ஓகே, எனி ஒன் வித் த லிங்க் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இது எனேபிள் ஆகும், அப்டேட் ஆகிட்டா. இதுக்கப்புறம் தான் நீங்கள் காப்பி பண்ணிட்டு லிங்க் என்கிட்ட ஷேர் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம், இதை மட்டும் மறந்துடாதீங்க. பிகாஸ் நீங்கள் இது பண்ணாமல் எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கோட் விசிபிளாக இருக்காது. ஓகே, எனக்கு ஓகே, நான் உங்ககிட்ட திரும்ப காண்டாக்ட் பண்ணி கேட்டுருவேன். பட் நாளைக்கு ஒரு கம்பெனிஸில் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணும்போது எல்லாராலையும் வியூ பண்ண முடியாத ஆக்சஸில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஐ மீன் அவங்களுக்கு வியூ ஆக்சஸ்ல இல்லைன்னா உங்ககிட்ட திரும்ப வந்து கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஐ மீன் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க டைரெக்டாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவாங்க. ஒரு ஃபைல் கூட இவங்க கரெக்டாக ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பேசிக் திங், ரொம்ப பேசிக். ஒரு ஃபைல் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க ஆன்லைனில் ஒரு லிங்க் ஆனால் அந்த லிங்க் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு 2 to 3 times நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, யா.
ஓகே ஃபைன். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு செமஸ்டராவது அட்லீஸ்ட் நீங்க பைத்தானில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் படிச்சிருப்பீங்க. ஆஹ் அதுல வந்து நார்மலா இப்ப நீங்க ஒரு இதை பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான சின்டாக்ஸ் இது. சின்டாக்ஸ் மீன்ஸ் ஃபார்முலா மாதிரி. மேக்ஸ்ல ஃபிக்ஸடா ஃபார்முலா இருக்கும்ல, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த ஃபார்முலாவை உங்க இஷ்டத்துக்கு உங்களால மாத்திக்க முடியுமா? முடியாது. பட் ஏக்கு பதிலா உங்க இஷ்டத்துக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், பிக்கு பதிலா உங்க இஷ்டத்துக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் ஃபார்முலாவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. கரெக்டா? அதே மாதிரிதான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. பட் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரோக்ராமை. ஸோ என்ன ஃபார்மேட்னா, நம்ம ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் கமாண்டு கொடுக்கணும். print பிரிண்ட் கமாண்டு, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அண்ட் தென் ஒரு சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கலாம், இல்லை டபுள் கோட்ஸும் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ள என்னது நீங்கள் கொடுக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஓகே? ஸோ நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். ஓகே, எல்லாருமே சொல்றதெல்லாம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நோட் பண்ணிட்டு வரீங்கன்னு நம்புகிறேன். ஃபைன். ஸோ ஹலோ கீழே நோட் ஆயிடுச்சா? ஓகே, டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வந்து பேசிக். ஓகேவா? இதை மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான்ல ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கு. ஐ மீன் நார்மலா இது ஹேஷ்டேக் சிம்பிள். இதுக்கு பைத்தான்ல என்ன மீனிங்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கமெண்ட்ஸ். ஓகே, இந்த கமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு ப்ரோக்ராமை எழுதிட்டு இருக்கும் போதே எனக்கு இன்பிட்வீன்ல நோட்ஸ் இருக்கணும். இந்த ப்ரோக்ராம் எழுதும் போதே திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாம நீங்க நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்பிட்வீன்ல நோட்ஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா வேரியபிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ்ன்னு ஒன்று பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டேட்டா டைப்ஸ்னா என்னன்னா, நீங்க மேக்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க, நம்பர் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? இந்த மைனஸ் மைனஸ் ஏதாவது ஒரு வேல்யூல இருந்து பிளஸ் ஏதாவது ஒரு வேல்யூ வரைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம் மேக்ஸ்ல. ஓகேவா? அண்ட் ஒரு வேல்யூக்கு பாயிண்ட் வச்சு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு டெசிமல் வேல்யூ வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கலா ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம டெசிமல் இன் மேக்ஸ்ல சொல்லுவோம். டெசிமல், யா, மேக்ஸ்ல டெசிமல்னு சொல்லுவோம். ஓகே, 0 ஆர் 1 இல்லைன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதை மேக்ஸ்ல என்னன்னு சொல்லுவோம்? பூலியன் சொல்லுவோம். அதாவது ஜென்ரலா பூலியன் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த இதே இன்டீஜர் தான். மைனஸ் என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம், பிளஸ் என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். அது இன்டீஜரா இருந்துச்சுன்னா பைத்தான்ல இன்ட்னு சொல்லுவோம். இன்டீஜர் தான், பட் அதோட கமாண்ட் பேர் வந்து இன்ட். ஓகேவா? அண்ட் இப்போ நமக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு நம்பர் அதுல ஒரு பாயிண்ட் வச்சு இருந்தாலே அதை டெசிமல் வேல்யூன்னு மேக்ஸ்ல சொல்லுவோம், பைத்தான்ல ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் 0 1 இந்த பைனரி லாங்குவேஜை பூல்னு சொல்லுவோம். பூலியனோட ஷார்ட் ஃபார்ம் பூல் சொல்லுவோம். ஓகே, ஏ, ஸோ இவ்வளோதான் பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன், சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, வேரியபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஓகேவா? வேரியபிள்ஸ் கண்டிப்பா சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வேரியபிள்ங்கிறது ஜஸ்ட் அண்ட் ஸ்டோரேஜ் லொகேஷன். ஓகே, அதுக்குள்ள நமக்கு என்ன தேவையோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு கபோர்டு இருக்குன்னா அந்த கபோர்டு ஃபுல்லா ட்ரெஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. புக் செல்ஃப் இருக்குன்னா அதுக்குள்ள புக் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி
ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஒரு இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. சப்போஸ் உங்ககிட்ட 2 கபோர்ட் இருக்கு. உங்க அம்மா ஏதோ உங்ககிட்ட வந்து ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்க? அந்த பிளாக் கலர் கபோர்ட்ல இருந்து இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வா. இல்லனா ரெட் கலர் கபோர்ட்ல இருந்து அதை எடுத்துட்டு வா. ஸோ சம்திங் அந்த ஒரு கபோர்டுக்கு ஏதாவது நம்ம ஒரு பேர் வச்சிருப்போம்ல. அந்த மாதிரி நம்ம இதுலயும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நேம் வைப்போம். ஓகேவா? அந்த நேம் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். ஒரு பேரை வேரியபிளுக்கு ஒரு பேரை வச்சுட்டு ஈக்குவல் டு போட்டோம்னா இதுக்குள்ள இதை ஸ்டோர் பண்ணு அந்த மாதிரி மீனிங். ஈக்குவல் டு போட்டு நான் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கனோ அது இந்த ஏக்குள்ள போய் எனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இதை நான் பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணிக்கலாம்? நார்மலா நான் டபுள் கோட்ஸ்குள்ள ஏ கொடுத்துட்டேன்னா எனக்கு டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ நான் என்ன கொடுத்தாலும் எனக்கு அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். நான் என்ன கொடுக்கணும் அப்படியே வந்துடும். ஸோ எனக்கு இந்த ஏக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா டபுள் கோட்ஸ் எதுவுமே இல்லாம நான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள இருக்க வேல்யூ பார்க்கணும்னு நினைச்சேன்னா டபுள் கோட்ஸ் இல்லாம கொடுக்கணும். ஓகே. ஸோ இது ஒரு நார்மல் பிரிண்ட் கமாண்ட். இன்னொரு பிரிண்ட் கமாண்ட் எப்படி பண்ணிக்கலாம்னா, எனக்கு வந்து டைரக்டா அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணிக்கலாம்னா, the value of a is அப்புறம் ஒரு கமா போட்டுட்டு நம்மளோட வேரியபிள் நேம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க 578 வந்துட்டா. ஐ மீன் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ்ன்னு ஒரு மெசேஜும் டிஸ்பிளே ஆகி 578ன்னு நமக்கு வந்துட்டு. ஓகே. இவ்வளவுதான் இந்த பேசிக்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றது. பட் இந்த வேரியபிளுக்கு நான் எனக்கு சும்மா தோணுச்சு ஏன்னு பேர் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு உங்க நேம் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். பட் இதுக்கு வந்து ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு 2-3 ரூல்ஸ் தான். ரூல்ஸ் ஃபார் நேமிங் எ வேரியபிள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, it should not start with numbers. ஓகே. வேரியபிள் நேம்ஸ் எப்பவுமே நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 5A 5B அந்த மாதிரி. பட் நம்பர் வந்து 2 வேரியபிளுக்கு ஐ மீன் 2 லெட்டருக்கு நடுவில் இருக்கலாம், இல்லை எண்டில் இருந்துக்கலாம். பட் நம்பர்ல மட்டும் வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணிடவே கூடாது. அண்ட் தென் இந்த மாடுலஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? நிறைய ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கும் நம்மளோட கீபோர்ட்ல. இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் நம்ம வேரியபிள்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? பட் என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோருங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அண்டர்ஸ்கோரை நீங்க ஸ்டார்டிங்லயும் கொடுத்துக்கலாம், இன்பிட்வீன்லயும் கொடுத்துக்கலாம், எண்ட்லயும் கொடுத்துக்கலாம். அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் நமக்கு அக்செப்டபிள். ஓகே. அதை தவிர வேற எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் நாட் அக்செப்டபிள். ஓகே. ஸோ இந்த பேசிக் திங் மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ யா ஓகே ஃபைன். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்றது வரைக்கும் எல்லாரும் கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நான் இப்போ a_b சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நான் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிள்குள்ள என்ன டேட்டா டைப் ஸ்டோர் ஆகி இருக்கு, நான் என்ன டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா, பிரிண்ட் கமாண்டுக்குள்ள டைப்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? டைப்புங்கிற கமாண்டுக்குள்ள நான் இந்த வேரியபிளோட பேரை மென்ஷன் பண்ணாலே போதும், எனக்கு இது வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்லிடும். பாருங்க, கிளாஸ் இன்ட். இன்ட் ரெப்ரசன்ஸ் இந்த வேரியபிள்குள்ள நம்ம இன்டீஜர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படி மீனிங். ஒருவேளை நான் பாயிண்ட் வச்சு ஸ்டோர் பண்ணியிருந்தா எனக்கு ஃப்ளோட்டுன்னு வந்திருக்கும். இல்லை வெறும் 0 ஆர் 1ன்னு வச்சு, 0னா நார்மலா இதுதான் பண்ணும், ட்ரூன்னு கொடுக்கேன். ஸோ பூலியன். ஓகே. யா. ஸோ அப் டு திஸ் எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எது டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு பர்சன்ட் ரைஸ் பண்ணல. 5 தான் எனக்கு காமிக்கி. ஓகே 6%. ஓகே சூப்பர். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா டைப் இருக்கு. அது என்ன டேட்டா டைப்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங் மீன்ஸ்
அது எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்னா, ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க எத வேணாலும் கண்ண மூடி டைப் பண்ணிக்கோங்க. ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள. இல்லனாலும் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள. ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ளேயோ, சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளேயோ என்னனாலும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ன்னு சொல்லுவோம். பைத்தான்ல ஒரு புது டேட்டா டைப். நார்மல் நம்ம மேக்ஸ் மாரி இல்லாம பைத்தான்ல ஒரு டேட்டா டைப் இருக்கு. அது என்னன்னா ஸ்ட்ரிங். அந்த டேட்டா டைப்போட பேர் வந்து ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா, எனிதிங் enclosed in between single quotes or the double quotes. ஓகே. யா. இப்போ நான் print of a கொடுத்தேன்னா இங்க நான் எப்படி கொடுத்துருக்கனோ அப்படியே வரும். ஈவன் நான் ஸ்பேஸ் இங்க கொடுத்தா கூட அதே ஸ்பேஸ் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார்டிங் எண்டிங் டபுள் கோட்ஸ்குள்ள நான் எப்படி கொடுத்துருக்கனோ எனக்கு அப்படியே வந்துடும். இதுதான் ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப்பு. இப்போ இதோட டைப்பை செக் பண்ணி பார்ப்போமா? நான் பாட்டுக்கு ஸ்ட்ரிங்னு சொல்றேன். நீங்க எப்படி இதை ட்ரஸ்ட் பண்ணுவீங்க? See, it's a string data type. Okay. Yeah. ஓகே. ஸோ உங்கள எத்தனை பேரு லேப்டாப் எதுவும் ரெடியா வச்சிருக்கீங்களா? நான் ஏதாவது டாஸ்க் கொடுத்தா பண்ற மாதிரி. ஐ மீன் எத்தனை பேர் லேப்டாப் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து முடிஞ்சா லேப்டாப்ல ஜாயின் பண்ணுங்க. நான் சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி உடையில கொடுக்கேன். நீங்களும் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. லேப்டாப் யார்ட்டையும் இல்லைன்னா குரூப்ல மட்டும் நாட் ஹேவிங் லேப்டாப்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் பார்க்கறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டேட்டா டைப்ஸ் இந்த கான்செப்ட் கிளியரா இருப்பீங்க. அண்ட் வேரியபிள்ஸ்னா என்னன்னு கிளியரா இருப்பீங்க. பிரிண்ட் கமாண்ட்னா என்னன்னு கிளியரா இருப்பீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கமாண்ட் பெண்டிங் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடா நானே தான் சம் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ நானே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுல ட்ரூன்னு நானே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை டைம் நான் இந்த கோடை ரன் பண்ணாலும் எனக்கு இது ட்ரூ தான். ஸோ ஃபிக்ஸடா நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். பட் இதுக்கு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு, இன்புட்னு சொல்லி ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த இன்புட் கமாண்ட் என்ன பண்ணுன்னா, நமக்கு வந்து என்ன வேல்யூ வேணுங்கிறத நம்ம கிட்ட கேட்டு ஏக்குள்ள ஸ்டோர் பண்ணும். நமக்கு தேவைப்பட்டா அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்றேன். பாருங்க, இந்த இன்புட் கமாண்ட் என்ன பண்ணுது, என்கிட்ட ஏதாவது என்டர் பண்ண சொல்ற மாதிரி கேக்கு. நான் சும்மா ஹலோன்னு என்டர் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஹலோ வந்து இந்த ஏக்குள்ள போய் ஸ்டோர் ஆகிரும். நான் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்கும்போது எனக்கு அந்த ஹலோங்கிறது வருது. ஓகேவா? ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுனா ஒரு மெசேஜோட நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். என்டர் எ வேர்ட். ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா இந்த வேர்டு வந்து ஹாய்ன்னு போட்டிருக்கேன். இந்த ஹாய் வந்து ஏக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும். நான் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தனால எனக்கு ஹாய் பிரிண்ட் ஆயிடும். இல்லைன்னா இங்கேயும் நம்ம கொஞ்சம் நல்லா மெசேஜ் கொடுக்கலாம். தி entered word is, ஓகே. ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த இன்புட் கமாண்ட் வந்து என்ன பண்ணுன்னா, இது வாங்குற எல்லா இன்புட்டையுமே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பரை என்டர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரையும் அது ஸ்ட்ரிங்குன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கும். எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, டைப் கமாண்ட் மூலமா செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஓகே. ஸோ நான் ஒரு நம்பரை என்டர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அது எஸ்டிஆர்ன்னு சொல்லியிருக்கு. ஐ மீன் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கு. பட் நான் நம்பர் தானே என்டர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படி சொல்லுதுன்னா, இந்த இன்புட் கமாண்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த இன்புட்குள்ள நம்ம என்ன என்டர் பண்ணாலும் அந்த இன்புட்டை பொறுத்தவரை அது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ யா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், எனக்கு ஒருவேளை நான் கெட் பண்ண வேண்டிய இன்புட் வந்து இன்ட்டா இருக்கணும், ஐ மீன் அது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பா இருக்கணும்னு நினைச்சோம்னா
இந்த இன்புட் கமாண்டுக்கு முன்னாடி ஒரு இன்ட் போட்டுட்டு ஒரு ஓப்பன் பிராக்கெட்டு, அந்த பிராக்கெட்டை கடைசியாக எண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது என்னால் ஒரு இன்டீஜரை மட்டும்தான் இன்புட்டாக கொடுக்க முடியும். அந்த இன்டீஜர் நான் கொடுக்குறத அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ என்டர் சம்திங், நான் ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்கேன், அந்த வேர்டு என்ன, அந்த இன்டீஜர் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் டைப் கமாண்ட் யூஸ் பண்ணி இது என்ன டேட்டா டைப், இன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டெசிமல் வேல்யூ வேணும்னா ஃப்ளோட்டுங்கிற கமாண்ட் கொடுத்துக்கலாம், இல்லை பூலியன் வேல்யூ வேணும்னா பூலுங்கிற கமாண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப் டு நவ் கிளியரா? அப் டு நவ் கிளியரா? எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி. ஆக்சுவலி நியூவாக யாரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? முத்து ஞான ஜோதி, யா, நியூ ஜாயினியா? சாட்ல கூட சொல்லலாம், எஸ் ஆர் நோ. ஓகே ஃபைன், நான் லேட்டராக செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். நான் அப்புறமா ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன், இல்லை ஓகே ஒன்றும் இஷ்யூ இல்லை, நான் அப்புறமா ட்ராக் பண்ணிக்கிறேன். லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அரித்மெட்டிக் மீன்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். மேத்தமெட்டிக்கலில் என்னெல்லாம் இருக்குது? ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அது போக ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று இருக்குது, அது போக பர்சன்டேஜ் மாடுலஸ்ன்னு ஒன்று இருக்குது, அண்ட் டபுள் ஆஸ்ட்ரிக். ஓகே, ஸோ இது பேர் வந்து ஃப்ளோர் டிவிஷன், இது பேர் வந்து பர்சன்டேஜ், சாரி நார்மலாக பர்சன்டேஜ், இதில் வந்து மாடியூல்ஸ், அண்ட் இது பேர் வந்து எக்ஸ்போனென்ஷியல், சாரி மாடுலஸ். யா, ஸ்பெல்லிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, பட் இட்ஸ் ஏ மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஓகே, யா. இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு நம்பரோட அடிஷன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம டைரெக்டாக பண்ணிக்கலாம். நான் ஏ ஈக்குவல் டு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், பி ஈக்குவல் டு இன்னொரு நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பிரிண்ட் ஆஃப்ல ஏ பிளஸ் பி கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப்ல ஏ பிளஸ் பி கொடுக்க போய் எனக்கு வந்து 40 சொல்லிட்டு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இதே இது நான் சப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா சப்ராக்ஷன் கொடுத்துக்கலாம், மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துக்கலாம், இல்லை டிவிஷன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சோன்னா டிவிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நான் 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன், எனக்கு 5.0. 10 ஹாஃபாக டிவைட் பண்ணால் 5 தான். பட் டிஃபால்ட்டே எப்படின்னா பைத்தானில் ஒரு நம்பரை இன்னொரு நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு டெசிமலில் தான் ஆன்சர் கொடுக்கும். பட் எனக்கு இந்த டெசிமலே பிடிக்காது. ஓகேவா? எனக்கு இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே வரக்கூடாது. அப்படி நான் நினச்சேன்னா நான் ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோர் டிவிஷனும் டிவைட் தான் பண்ணும், பட் அந்த டெசிமல் பாயிண்ட் அண்ட் டெசிமல் பாயிண்ட் அப்புறம் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடும். ஓகே ஓகே, நமக்கு வெறும் 5 மட்டும்தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் உள்ளது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? யா, ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் என்ன பண்ணுன்னா, இப்போ 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் டிவைட் பண்ணால் இப்போ வரைக்கும் வர்றது எல்லாமே கோஷியன்ட். ஒரு 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும்ல, ஸோ அந்த ரிமைண்டரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் எப்படின்னா பவர், இப்போ ஏ பவர் பி, 5 பவர் 2, அந்த மாதிரி பவருங்கிற ஒரு டேர்ம் மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பவரை வந்து நம்ம ப்ரோக்ராமில் எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்னா
இப்போ a பவர் bனா அதுக்கு a ஸ்டார் ஸ்டார் b. ஓகே, ஸோ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கோங்க. நமக்கு அதோட ஸ்கொயர் கால்குலேட் ஆகிரும். ஓகே, ஸோ அப் டு இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே நோட்ஸ் இருக்கா? நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டோம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன வரைக்கும் எனக்கு ஓகே, நாங்கள் நோட்ஸும் எடுத்துட்டோம், ஹேண்ட் ரைஸ் ஓகே. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் பார்த்துக்கலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்னலாம்னா லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. அதாவது டபுள் ஈக்குவல் டு தான் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். ஓகே, சிங்கிள் ஈக்குவல் டு போட்டோம்னா அதுக்கு மீனிங் என்னன்னா லெஃப்ட் சைடில் உள்ள பொசிஷனில் ரைட் சைடு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் ஈக்குவல் டுவோட மீனிங் என்ன? லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு பொசிஷனில் ரைட் சைடில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோங்கிறது சிங்கிள் ஈக்குவல் டு. இதே இது டபுள் ஈக்குவல் டு போட்டோம்னா கம்பேர் பண்ணுவோம், லெஃப்ட் சைடு வேல்யூவும் ரைட் சைடு வேல்யூவும் கம்பேர் பண்ணுறது டபுள் ஈக்குவல் டு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் ஓகே, இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா டைரக்டா கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ 5 greater than 9. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன், எனக்கு வந்து 5 வந்து 9 விட கிரேட்டராக இருந்தால் எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை தப்பாக இருக்குது, 5 9 விட கிரேட்டர் இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் லெஸ் தென். இப்போ 5 லெஸ் தென் 9ங்கிறது கிரேட்டராக இருந்தால் நமக்கு ட்ரூ, ஐ மீன் 5 வந்து 9 விட சின்ன நம்பராக இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, லெஸ் தென் ஈக்குவல் டு என்ன பண்ணும்? ஒன்று சின்னதாக இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். ஒன்று சின்னதாகவோ இல்லைன்னா ஈக்குவலாக ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டபுள் ஈக்குவல் டு. ஸோ டபுள் ஈக்குவல் டு வந்து எப்படி பார்க்கணும்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க வேல்யூவும் ரைட் சைடில் கொடுத்துருக்க வேல்யூவும் சேமான்னு பார்க்கும். இல்லை, லெஃப்ட் சைடு 5 இருக்குது, ரைட் சைடு 9 இருக்குது, ரெண்டும் சேம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் நமக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. இதே இது ரெண்டுமே நான் சேமாக கொடுத்தேன்னா எனக்கு ட்ரூன்னு வரும். ஓகே, ஸோ டபுள் ஈக்குவல் டு வந்து என்ன பண்ணுன்னா லெஃப்ட் சைட் கொடுத்துருக்க வேல்யூவும் ரைட் சைட் கொடுத்துருக்க வேல்யூவும் சேமான்னு பார்க்கும். சேமாக இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே சேமா இருந்தா நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு சொல்லும். ரெண்டுமே சேமா இருந்தா நாட் ஈக்குவல் டு வந்து ஃபால்ஸ் சொல்லும். ரெண்டுமே சேமா இருந்தா நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ், இல்லைன்னா ட்ரூ. ஓகே, ரெண்டுமே சேமா இல்லைன்னா ட்ரூன்னு வரும். அதாவது டபுள் ஈக்குவல் டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்களா ஓனா எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓனா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்குற ஆப்ரேட்டர்ஸ், நெக்ஸ்ட் பார்க்குற டாபிக் என்னன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் 3 டைப்ஸ் இருக்குது, அண்ட், ஆர், நாட். ஓகே, இது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறது தான், ஃபிசிக்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க, அண்டு ப்ரோக்ராமிங்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருந்தால். ஓகே, ஸோ இந்த அண்டு, ஆர், நாட் இதை மூணையும் சிம்பிளாக ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இந்த ஆப்ரேட்டர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா ரெண்டு நம்பருக்கான ரிலேஷன் சொல்லும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? ரெண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட எக்ஸ்பிரஷனை கம்பேர் பண்ண யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்,
இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் சைடு ஒரு நம்பர், ரைட் சைடு ஒரு நம்பர் குடுப்போம். அது 2யும் கம்பேர் பண்ணி நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ட்ரூவா, ஃபால்ஸான்னு. பட் இதுல எப்படின்னா, நான் லெஃப்ட் சைடு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்கணும். ஒரு எக்ஸ்பிரஷன். அண்ட் ரைட் சைடு ஒரு எக்ஸ்பிரஷன் குடுக்கணும். ஓகே? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர், இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் 2யும் கம்பேர் பண்ணி வந்து நமக்கு ஆன்சர் குடுக்கும். ஓகே? இப்போ AND கமாண்ட்ல நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னா, லெஃப்ட் சைடுல உள்ள வேல்யூ ட்ரூவா இருக்கணும். ரைட் சைடுல உள்ள வேல்யூ ட்ரூவா இருக்கணும். எப்போ 2மே லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஆன்சர் ட்ரூன்னு வருதோ, இப்போ உங்களுக்கு மொத்த ஆன்சரும் ட்ரூ. ஓகே? ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடும் ட்ரூ இருக்கு, ரைட் சைடும் ட்ரூ இருக்குன்னா, கண்ண மூடிட்டு ட்ரூன்னு போட்டுறலாம். இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தா கூட நமக்கு ஃபால்ஸ் தான். ஓகே? லெஃப்ட் சைடுல குடுத்திருக்க கண்டிஷன் அண்ட் ரைட் சைடுல குடுத்திருக்க கண்டிஷன் எப்போ 2மே ட்ரூவா இருக்கோ அப்ப நமக்கு ட்ரூ. மத்தபடி எல்லாமே நமக்கு ஃபால்ஸ். ஓகே? ஸோ இப்போ ஆர் கமாண்ட்ல எப்படின்னா, லெஃப்ட் சைடுல குடுத்திருக்க கண்டிஷனும் ஃபால்ஸா இருக்கு, ரைட் சைடுல குடுத்திருக்க கண்டிஷனும் ஃபால்ஸா இருக்குன்னா, கண்ண மூடிட்டு ஃபால்ஸ்ன்னு போட்டுடலாம். இப்போ லெஃப்ட் சைடுல ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ரைட் சைடுல ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு போட்டுடலாம். இல்ல ஏதாவது ஒரு இது ட்ரூவா இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு வரும். ஸோ சிம்பிளா ஞாபகம் வைக்க வேண்டியது, AND கமாண்ட்ல லெஃப்ட் சைடு ட்ரூ, ரைட் சைடு ட்ரூ, ஸோ டைரக்ட் ஆன்சர் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். ஓகே? இவ்வளவுதான் AND. ஆர் கமாண்ட்ல left side false, right side false, then our answer is also false. Okay? Otherwise true. இவ்வளவுதான். நாட் கமாண்ட் எப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு முன்னாடி நாட் போடணும். இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் வந்து எனக்கு 5 = 5. இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் வந்து எனக்கு ட்ரூ. பட் நான் நாட் மென்ஷன் பண்ணியிருக்கனால ஃபால்ஸ்ன்னு எனக்கு வரும். ஓகே? ஸோ ஒருவேளை இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரூன்னு வரும். இங்க என்ன ஆன்சர் வருது அதுக்கு ஆப்போசிட் வரும். ஓகேவா? ஸோ இந்த அண்ட் ஆர் நாட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இதுக்கு மட்டும் இண்டிவிஜுவலா ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே.